என்னதான் ட்ரைலரை பார்த்து வியந்து பாராட்டினாலும், சிலருக்கு ஏன் பெரும்பாலானோருக்கு பாகுபலி ஒரு தெலுங்கு டப்பிங் படம் தானே என்ற நினைப்பு இருக்கிறது. பாகுபலி ஒரு நேரடி தமிழ் படம். ஒவ்வொரு வசன காட்சிகளையும் தமிழ், தெலுங்கு என 2 மொழிகளாகவும் இருமுறை எடுத்திருக்கிறார் எஸ். ராஜமௌலி. தமிழ் வடிவம் சிறப்பாக வர வேண்டும் என்பதற்காக அவர் கஷ்டப்பட்ட விதத்தை நடிகர் சத்யராஜ் இவ்வாறு விவரித்துள்ளார். பாகுபலி முன்னோட்ட பட வெளியீட்டு விழாவில் தயவு செய்து பாகுபலி ஒரு டப்பிங் படம் என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள். அது ராஜமௌலியின் உழைப்பை அவமதிப்பதற்கு சமமாகும். இந்த படம் ஒரு நேரடி தமிழ் படமாகும். ஒவ்வொரு வசனத்தையும் தமிழ், தெலுங்கு என 2 மொழிகளிலும் நேரடியாக பேசி நடித்தோம். தெலுங்கை விட தமிழ் வடிவம் எப்படி வர வேண்டும் என்பதில் ராஜமௌலி அத்தனை அக்கறை காட்டினார். சில காட்சிகளில் தமிழ் வசனங்கள் இப்படித்தான் வர வேண்டும் என வசனம் எழுதிய மதன் கார்க்கியிடம் கேட்டு வாங்கினார். ராணாவும் பிரபாஸும் தமிழில் பேசி நடித்த படம் இது. எனவே பாகுபலி தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்க்க வந்திருக்கும் படமாகும். இந்த படத்திற்கு இணையாக ஒரு படம் இனிமேல் தான் தமிழிலும் தெலுங்கிலும் வர வேண்டும். அப்படி ஒரு மகத்தான உருவாக்கம் பாகுபலி. எஸ். ராஜமௌலி தமிழ் சினிமாவையே பெருமைப்படுத்திவிட்டார் என்றார் சத்யராஜ்.